கீரை கார்ட்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதை ஒரு கேமாக எப்படி விளையாடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு டெமோ வீடியோ எடுத்து காட்டுறோம். இது வந்து ஒரு ஓப்பனான டிசைன் தான். அதாவது இதில் இருக்க தகவலை வந்து எல்லோரும் அவங்கவுங்க அவங்களோட தேவைப்படி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அவங்க பயன்படுத்திக்கலாம். நாங்கள் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விதமாக இதை எப்படி விளையாடலான்னு காட்டுறோம். அது போக இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான இதை கேமாக மாற்றிக்கலாம். இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கிட்ட இருக்கிற கீரையிலேருந்து ஏதாவது ஒரு 3 க்ளூ தரேன். அதை வச்சு அது என்ன கீரைன்னு கண்டுபிடிக்கணும். சிறு பூண்டு 1 அடி தான் இருக்கும் செடி. தண்டு ஒழித்து நடணும். பொரியல் செய்யலாம். சூடு தனியும். வெள்ளைப்பூ. நாட்டு பண்ணாங்கண்ணி. ஆமாம். என்ன சொன்னாங்கண்ணி? கரெக்டாக சொல்லிட்டாப்ல. காடை கொடுங்க. இப்போ நான் ஈஸியாக இருக்கும். மசியல் செஞ்சு சாப்பிடலாம். சாறு எடுத்து குடிக்கலாம். உடம்பு கழிவுகள்லாம் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். கசப்பு சுவையுடையது. புற்கள் அடர்ந்த இடங்கள் வற்றாத நிலை பரப்பில் வளரும். அதை வந்து கொடி வந்து பூ வந்து ஊதா கலரில் இருக்கும். தரையோடு சேர்ந்து படரும். இது சிலோன் பசலை கிடையாது. அது வந்து உடல் உறுப்பில் ஒரு பேரை வச்சு அந்த கீரையும் சொல்லுவாங்க. தெரியல. மூக்கிரட்டை. மூக்கிரட்டையா? உடல் உறுப்பில் ஒன்று தானே வரும் அதில். இப்போ நீங்கள் தானே அந்த காசு அது இல்லை கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் தோத்துட்டா உங்கள் கடை எனக்கு தரணும்ல? அப்படி கிடையாது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா தான் தரணும். சரி, நீங்கள் சரி. இப்போ அடுத்து ஏன் மாற்றுறீங்க? மாற்றக்கூடாது. இல்லை, இது அதே அப்ளை கேட்டது அகத்தி. அதே தான். இது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். குளிர்ச்சியான சூழலில் தான் வளரும். விதை நேரடியாக மண்ணில் போடலாம். அகன்ற மெல்லிசான இலை. 4-5 முறை அறுவடை எடுக்கலாம். பாலக்கீரை. ஆமாம். காதை கொடுங்க. நான் கேட்குறேன். பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா பசி எடுக்க வைக்கும் சாப்பிட்டோன்னா. 20 to 35 நாளில் அறுவடை வந்துடும். கொஞ்சம் இனிப்புத்தன்மையுடையது. குளிர்ச்சி. செடி வந்து 1 to 3 அடி வரைக்கும் சகப்பு நிற இலைகள் இருக்கும். இலைகள் வந்து கொஞ்சம் கூரான வடிவில் இருக்கும். சிவப்பு தண்டங்கிரியா? ஆமாம். இதுக்கு வந்து கஷ்டம் நினைக்கிறேன். உயரமாக வளரும். நீர் பற்றுள்ள தடிமனான இலை. இலை பூ வந்து மணி மாதிரி இருக்கும். வெள்ளி மாதிரி, மணி மாதிரி. கஷாயம் வச்சு குடிக்கலாம். வலி நீக்கி. வறட்சியை தாங்கி வளரும். இலையோட கணுக்களில் வேர் விட்டு செடி முளைக்கும். இரண்டையா? இலையோட கணுக்களில் வேர் விட்டு செடி முளைக்கும். இலை வந்து அடர்த்தியாக இருக்கும். பூ மணி மாதிரி இருக்கும். தெரியலையே. ரணக்கல்லி. வறட்சியான இடத்துல முளைக்கும். இப்போ இது வந்து 2வது டைப் கேமு. இதில் என்னென்னா, நான் என் கையில் இருக்க கீரையோட பேர் சொல்லிடுவேன். அதை வச்சு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி என்ன கீரைன்னு, அதாவது அதோட தன்மையில் நான் சொல்லணும். தன்மையில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். அது என்னன்னு கரெக்டாக சொல்லணும். அம்மான் பச்சரிசி எப்படி வளரும்? எப்படி நடணும்? அது ஒடிச்சும் நடலாம். விதை விட்டாலும் விழுந்தாலும் வரும். கப்பலாக அதை சொன்னதான் கரெக்டு. இல்லை, ஒடிச்சாலும் வரும். அது தானாக தான் வளரும். ஒடிச்சா பால் வர்றது எல்லாமே தானாக மேக்ஸிமம் வரும். அப்படியா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம். தானாக வரும். அதில் ஒடிச்சா பால் வருது தெரியுமா? அந்த செடியில் எல்லாமே திரும்ப நட்டு வச்சா வரும். பிரண்டை எப்படி பயன்படுத்தலாம்? நுனி பகுதிகளை உடைச்சி அதோட நாரெல்லாம் நீக்கிட்டு இப்போ வதக்கி நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட்.
இது வெறும் கேம்னு இல்லாமல் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கார்டு கேம் நம்மளை நேரில் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஒரே மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆட்கள் இதை பற்றி பேசவோ அல்லது ஒரு டீச்சிங் லேர்னிங்க்கோ ஒரு நல்ல மீடியமாக இருக்கும். கார்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள்.